अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த நேரத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்று கொண்டு இருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வகையான நிதி பிரகாரம் விதி பிரகாரம் அமைத்துள்ளான். சில ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கின்றான். அதிலே குறிப்பாக பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மக்களுக்கு அதிகமாக வழங்கியிருக்கின்றான், சில மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைத்து வழங்குகிறான். இது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தால்தான் உலகம் இயங்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உண்மைதான். இப்போ எல்லாரிடத்திலுமே பொருளாதாரம் இருந்துச்சுன்னா எந்த வேலையுமே நடக்காது, அப்படித்தானே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை மேலே வச்சிருக்கிறான், ஒருவர் கீழே வச்சிருக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் அதிகமான பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் தங்களிடத்தில் சில மக்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள், பணிக்கு அமர்த்துகிறார்கள். இப்படி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தன்னுடைய தொழிலாளிகளை முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு இடத்துல வேலை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவர் அவரை பற்றி அந்த வேலையால் நல்ல விதமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். எங்க ஓனர் தங்கம்பா, எங்க ஓனர் ரொம்ப நல்லவர், அவர் அநியாயம் செய்ய மாட்டாரு, அவர் கரெக்டா எல்லா விஷயத்தையும் நடந்து கொள்வார் என்று ஒரு சொல்லக்கூடிய நிலையில அந்த முதலாளி இருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு இந்த உலகத்திலையும் பறக்கச் செய்வான், மறுமையிலும் தன்னுடைய அருளை வழங்குவான். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஓனர் இருக்கிறாரு, அவரை மாதிரி ஒரு ஓனர் உலகத்தில் எவருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அவர் என்ன செய்யணும், இந்த உலகத்திலையும் அல்லாஹ்வுக்கு பயப்படணும், நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அந்த அடிப்படையில் முதலாளிகளுடைய கவனத்திற்கு என்ற தலைப்பில் சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கெல்லாம் தெரியும், மிக பிரசித்தியமான ஒரு சஹாபி. இந்த சஹாபியுடைய ஒரு வரலாற்று செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முறை இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில மக்கள் கடந்து செல்கிறார்கள். அப்படி கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹுடைய அடிமை அவருடைய பக்கத்தில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேரையும் அந்த மக்கள் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அபூதர் ரலியல்லாஹு அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு புதிய ஆடையை மேலங்கியாக போட்டிருக்கிறார், ஒரு புதிய ட்ரெஸ்ஸு அவர் மேலங்கியாக போட்டிருக்கிறார். அவருடைய அடிமை பக்கத்தில் இருக்கிறாரு, அவரும் இவரை மாதிரி ஒரு புதிய ட்ரெஸ்ஸை அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை ஒரு மேலங்கி போட்டிருக்கிறார். இதை பார்க்குறாங்க. அதாவது இவர் அபூதருடைய அடிமை, அபூதர் இவருடைய எஜமான். ஆனால் ரெண்டு பேருமே சேம் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்தவொன்னே அவங்களுக்கு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, அபூதர் அவர்களே, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அடிமையும் என்ன செய்கிறாரு, உங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, ஏன் அவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு ஜோடி புதிய ட்ரெஸ் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அபூதர் சொல்கிறாங்க, இல்லை, நான் ஏன் அப்படி அவரை வச்சிருக்கேன்னு சொன்னால்,
எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அப்படின்னு என்ன செய்றாரு, முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அபூதர் அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது எனக்கும் என்னுடைய சகோதரருக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. என்னுடைய சகோதரங்கிற யார் சொல்றாருன்னா, அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பணியாளர் தான் சொல்றாரு. எனக்கும் என் சகோதரருக்கும் ஒரு தகராறு ஒன்று வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அதிகமாக திட்டேன் அவரை. வாய்க்கு அதிகமாக என்ன செஞ்சிட்டேன், அவருடைய தாயை குறித்து நான் திட்டி விட்டேன். ஆனால் அவருடைய தாய் அரபு பெண் கிடையாது. என்ற வேலை செஞ்ச அந்த பணியாளருடைய தாய் அரபு பெண் கிடையாது. அதனால என்ன செஞ்சிட்டேன், வாய்க்கு அதிகமாக அவருடைய தாயை குறித்து நான் திட்டி விட்டேன். இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி அபூதர் அவர்கள் என்னுடைய தாயை குறித்து இப்படி திட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இதை அந்த அபூதர் சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹ்வை மீட் பண்ணேன். அல்லாஹ்வுடைய தூதரை நான் சந்தித்த போது, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, எனக்கு சில உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசங்கள் தான் முதலாளிகளுடைய கவனத்திற்கு, சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் இது மாதிரியான உபதேசத்தை செய்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பணம் வசதி படைத்தவர்கள், முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், தன் கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் அபூதருக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அது அபூதருக்கு மட்டும் கிடையாது, முதலாளிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டான அறிவுரை. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், யா அபாதர் இன்னக மர்ஊன் ஃபீக ஜாஹிலியா, அபூதரே நீங்கள் அறியாமை கால பழக்கத்தில் இன்னும் நீங்க இருக்கிறீங்க. என்ன நிலையில் இருக்கிறீங்க, இது மாதிரி ஒருவருடைய தாயை குறித்து நீங்கள் திட்டிருக்கிறீர்களே, நீங்க இன்னும் மாறலையா, நீங்க இன்னும் தெளிவடையலையா, நீங்க எங்க இருக்கிறீங்க, அறியாமை கால பழக்கத்துல தான் நீங்க இன்னும் இருக்கிறீங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹும் இஹ்வானுக்கும், அந்த பணியாளர் என்று கம்ப்ளைண்ட் பண்ணாரா இல்லையா, அந்த பணியாளர் யார் தெரியுமா உங்களுக்கு, ஹும் இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர் ஆவர் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. உன்கிட்ட வேலை செய்யறாரே அவர் யார், உங்களுக்கு அடிமை கிடையாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அடிமை நினைக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு வாய்த்த அடிமைனா எனக்கு வாய்த்த அடிமைவன் போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க. அவன் கிட்ட வேலை பார்க்கறது ஒரே காரணத்தினால சக்திக்கு மீறி என்ன செய்வாங்க, வேலையை கொடுத்து அவனை நைய புடைத்து ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா. அப்போ நம்ம சொல்லுவோம், இவருக்கு வாய்த்த அடிமைப்பா, இவர் பொட்டு அந்த அளவுக்கு வேலை வாங்குறாருன்னு சொல்லுவோமா இல்லையா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதலில் உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர் யார் தெரியுமா, உங்களுடைய சகோதரர்கள் ஆவர் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அவர்களை அல்லாஹ் உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வைத்துள்ளான். இப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவர்களை அல்லாஹ் உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்துள்ளான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅதீமுஹும் மிம்மா தஅகுலூன வல்பிசூஹும் மிம்மா தல்பசூன, நீங்கள் உண்பதிலிருந்து அவர்களுக்கு உண்ண கொடுங்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதை என்ன செய்யுங்க, அவர்களுக்கு உணவளியுங்கள். நீங்கள் அணிவதிலிருந்து அவர்களுக்கு அணிய கொடுங்கள். இந்த வார்த்தை தான் அவரை மாத்திருக்கு. நீ எதை போடுறியோ அதை அவனுக்கு என்ன செய்ய, உன்கிட்ட வேலை செய்யறானே அவனுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும் ஃபஇன் கல்லஃப்துமூஹும் ஃபஇனுஹும், அவர்களுடைய சக்திக்கு மீறி பணியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா, அவர்களுக்கு அவருடைய சக்திக்கு மீறி என்ன செஞ்சிடாதீங்க, அவர்களுக்கு பணியை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள். அவ்வாறு சக்திக்கு மீறி நீங்கள் பணியை கொடுத்தால், ஒருவேளை உங்களுக்கு அதிகமான வேலை, உங்களுடைய வேலையால நீங்க என்ன செய்றீங்க, அதிகமான பணிச்சுமையை கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்க நேரிட்டால் அவர்களுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்கள், அவர்களோடு சேர்ந்து என்ன செய்யுங்க, நீங்களும் வேலை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எனக்கு இது மாதிரியான உபதேசத்துக்கு பண்ணாங்க. அன்றிலிருந்து என்னுடைய பணியாளை என்னுடைய சகோதரனாவை நான் பார்த்து வந்தேன். நான் புது ட்ரெஸ் போட்டா அவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே,
இன்னும் ஏராளமான செய்தி இருக்குது. முதலாளிகளுடைய கவனத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏராளமான உபதேசங்களை பண்றாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஏறத்தாழ 10 வருஷம் வேலை செஞ்சாங்க. 10 வருஷம். அனஸ் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட 10 வருஷம் வேலை செஞ்சேன், ஆனால் ஒரு நாள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சீ என்று கூட சொன்னது கிடையாது. சொல்ற எவ்வளவு பெரிய ஒரு நல்ல சர்டிபிகேட் பாருங்க. ஒரு முதலாளி என்றால் அப்படி நடந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் கூட என்ன சொன்னதில்லை, சீ என்று சொன்னது கிடையாது. நான் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சா ஏப்பா நீ இதை செஞ்ச, ஏன் இதை செய்யல என்று கூட என்ன சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நடந்துக்கிட்டாங்க என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நம்முடைய நிலை என்ன? சில மக்கள், நல்ல மக்கள் இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு கடையில் நின்னாங்கன்னா, ஒரு ஓனர்கிட்ட வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா பல வருடங்கள் வேலை செய்வாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டாக நின்றுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் நடந்துக்கக்கூடிய தன்மையை பொறுத்து. இவரை விட்டு நம்ம போயிடக்கூடாது, இவர் நல்ல வச்சிருக்கிறாரு, நல்ல பாதையாக மதிக்கிறாரு, திட்டமாட்டிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சகட்டுக்கு மேனி திட்டுவாங்க. நம்மளாம் பார்த்துருக்கிற சில நேரத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்களை வாயில வந்தபடி திட்டுறது, அசிங்கமான வார்த்தை சொல்லி திட்டுறது. அவருடைய மனசு எவ்வளவு நோவும். இவனிடத்துல நாம் வேலை செய்வதனால் இவன் இப்படி திட்டுறான், வேற வழி இல்லை, நம்ம இவன்கிட்ட கையேந்தி சம்பளம் வாங்குறோம், வேற என்ன செய்யறது, வாங்கிக் கொள்வோம் என்று அவனும் வேலை செஞ்சுட்டு போறான். இதுக்கு அனுமதி கிடையாது, திட்டக்கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலாளியுடைய கவனத்திற்கு ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம முதலாளிகளாக இருந்தோம் சொன்னான், நமக்கு கீழே சில பேர் பணி செய்கிறார்கள் சொன்னார், அவருடைய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஏராளமான உபதேசங்கள் இருக்கிறது, அதை வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.